பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மாயின். அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பேரருளாலும் பெருங்கிருபையாலும் புனிதமிக்க ரமதானுடைய கடைசி கட்டத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய அருளால் இந்த ரமதான் முழுவதும் சஹாபாக்கள் சத்திய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை எவ்வாறு பின்பற்றி நடந்தார்கள், அதன்படி அவர்கள் எவ்வாறு வாழ்ந்ததின் காரணமாக அல்லாஹ்விடத்திலே ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள், அல்லாஹ்வும் அவர்களை பொருந்திக் கொண்டான் என்ற சிறப்பு பட்டத்திற்கு பாத்தியதியானார்கள் என்ற விவரங்களை எல்லாம் ரமதான் மாதம் முழுவதும் கேட்டு வந்திருக்கின்றோம். அந்த தொடரிலே இன்றைய தினம் சத்திய சஹாபாக்களத்தில் இருந்த ஒரு அற்புதமான நற்குணம், அந்த நற்குணம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மிக மிக பிடித்தமான, அல்லாஹ்வுக்கு மிக மிக மகிழ்ச்சி தரக்கூடிய குணம். அது அந்த குணம் காஃபிர்களிடத்திலும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பினான். ஆனால் அந்த காஃபிர்கள் அந்த நற்குணத்தை தங்களுக்குள் உருவாக்கி கொள்ளாதது மட்டுமல்ல, அந்த குணத்தை உருவாக்கும்படி அல்லாஹ் சொன்ன பொழுது அல்லாஹ்வையே கிண்டல் பரிகாசமும் செய்தார்கள். அது என்ன நற்குணம்? ஏழைகளுக்கு, மிஸ்கின்களுக்கு, முடியாதவர்களுக்கு, இயலாதவர்களுக்கு மட்டுமல்லாமல் நண்பர்கள், உறவினர்கள், சொந்தக்காரர்கள், இத்தகைய நல்ல மக்களுக்கும் உணவளித்து அவர்களை மகிழ்வித்து அந்த மகிழ்ச்சியிலே பங்கு பெறுவது. இந்த நற்குணம் காஃபிரிடத்திலும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பினான். எப்படி என்றால், சூரத்துல் யாசீனில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், அவரிடத்திலே சொல்லப்பட்டால், காஃபிரிடத்திலே சொல்லப்பட்டால், ஏழை மக்களுக்கு, உணவில்லாத மக்களுக்கு உணவளியுங்கள், அவர்கள் வயிறு நிரம்ப வழி செய்யுங்கள் என்று சொன்னால் அவர்கள் பதிலளிப்பார்கள். எப்படி என்றால், அன்னுத்இமு மல்லவ் யஷா இல்லாஹு அன்யுத்இமா, அன்னுத்இமு மல்லம் யஷா இல்லா அன்யுத்இமா, அல்லாஹ்வே யாருக்கு உணவு கொடுக்க விரும்பவில்லையோ அவர்களுக்கு நாங்க ஏன் உணவு கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். அதாவது ஏழைகளுக்கு சாப்பாடு வழி இல்லாதவங்க, கஷ்டப்படுறவங்க, அவங்களுக்கு நீங்க சாப்பாடு கொடுங்க, உணவளியுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அவர்கள் திரும்ப பதில் என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வே அவங்களுக்கு உணவு கொடுக்க விரும்பல, அல்லாஹ்வே அவர்களுக்கு உணவளிக்க விரும்பவில்லை, அதனால தான் அவங்க பட்டினி கிடக்குறாங்க. எப்ப அல்லாஹ்வே அவர்களுக்கு உணவளிக்க விரும்பவில்லையோ அத்தகைய மக்களுக்கு நாங்களே உணவளிக்க வேண்டும் என்று இவர்கள் கேட்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான். இந்த உணவளிப்பது என்ற இந்த நல்ல குணம் இருக்கிறது, சஹாபாக்களிடத்தில் இருந்த அற்புதமான குணம். அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல உணவில்லாதவர்களுக்கு, ஏழைகளுக்கு, பசித்தவர்களுக்கு உணவளிப்பதை மிகப்பெரிய ஒரு நற்காரியமாக, புனிதமான காரியமாக, புண்ணிய காரியமாக அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு சொல்லித் தருகின்றான். உணவில்லாதவர்களுக்கு உணவளிப்பது, ஏழைகளுக்கு உணவளிப்பது, வறியவர்களுக்கு உணவளிப்பது, கஷ்டப்பட்டவர்களுக்கு உணவளிப்பது, அது ஒரு மிக பெரும் புண்ணியமான காரியம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்றான்.
ஒரு வசனத்தில் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சூரா, அந்த சூரா அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அராய்தல்லதி யுகத்திபு பித்தீன் அப்படிங்கிற சூறால, ஃபதாலிகல்லதி யதுல் யதீம், நபியே மறுமையை நிராகரிக்கக்கூடிய காஃபிர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? மறுமையை நிராகரிக்கக்கூடிய காஃபிர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? ஃபதாலிகல்லதி யதுல் யதீம், அவன் யதீம்களை விரட்டுவான். வலா யஹுல்லு அலா தாமில் மிஸ்கீன், மிஸ்கீன்களுக்கு உணவளிப்பதை விரும்ப மாட்டான். அவனும் உணவளிக்க மாட்டான், மற்றவர்களை உணவளிக்க தூண்ட மாட்டான். ஆக மிஸ்கீன்களுக்கு இல்லாதவர்களுக்கு உணவளிக்காதவனை அல்லாஹ் மறுமையை நிராகரிக்கக்கூடிய காஃபிர் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். சொல்லிவிட்டு அந்த வசனத்தை சொல்றான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், இத்தகைய குணம் இல்லாதவன் அனாதைகளை அரவணைப்பதற்கோ அல்லது மிஸ்கீன்களுக்கு உணவளிப்பதற்கோ இத்தகைய நற்குணம் இல்லாதவன் அவன் தொழுகையாளியாக இருப்பானேனால் அந்த தொழுகையாளிக்கு நாசம்தான். ஃபவைலுல் லில் முஸல்லீன், அத்தகைய தொழுகையாளிகளுக்கே நாசம்தான் அல்லாஹ் சொல்றான். ஆகவே சகோதரர்களே, தொழுகை இபாதத் வணக்க வழிபாடுகள் எப்படி நற்குணங்களோ நல்ல அமல்களை சார்ந்ததோ அதே போன்று ஏழைகளுக்கு உணவளிப்பது, ஏழைகளுக்கு நம்மால் பசியை ஆற்றுவது, பசியை போக்குவது, இது ஒரு மிகச்சிறந்த இபாதத் என்பதை நாம் அல்லாஹ்வுடைய கட்டளையின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனையின் மூலமாக பார்க்கின்றோம். ஆனால் சஹாபாக்கள் ஏழைகள் மட்டுமில்லாமல் மிஸ்கீன்கள் மட்டுமில்லாமல் சஹாபாக்களை பொறுத்தவரையிலே தங்களுடைய நண்பர்கள், தங்களுடைய உறவினர்கள், அவர்களுக்கும் பசியார வைத்து உணவு பரிமாற வைத்து அதில் அழகு பார்த்தார்கள். தமிழ்ல சொல்லுவாங்க, பசியாறுவதில் உள்ள இன்பம் அதிகமா, பரிமாறுவதில் உள்ள இன்பம் அதிகமா? கடுமையான பசியா இருக்குது, அந்த நேரத்தில் நாம பசியாடுறதுல அதனால் ஏற்படக்கூடிய இன்பம் அதிகமா, இல்ல பரிமாறி அடுத்தவர்கள் சந்தோஷப்பட்டு அவர்கள் முகத்தை பார்க்கும் பொழுது ஏற்படக்கூடிய இன்பம் அதிகமா என்றால், சில பேருக்கு யார் எக்கடா கேட்டு போட்டோம், நான் பசியாறுனா போதும், பசியாறுவதில் தான் அவர்களுக்கு இன்பம். ஆனால் ஒரு உண்மையான மனிதனை பொறுத்தவரையிலே, ஒரு உண்மையான மூமினை பொறுத்தவரையிலே பசியாறுவதிலே அவருக்கு ஏற்படக்கூடிய இன்பத்தை விட பரிமாறுவதிலே ஏற்படக்கூடிய இன்பம் தான் அதிகமாக இருக்க வேண்டும். அந்த ரீதியில் நம்ம சஹாபாக்களுடைய நற்குணங்களை, சஹாபாக்களுடைய சிறந்த குணங்களை நாம் எடுத்து பார்ப்போம் எனால், சத்திய சஹாபாக்கள் மற்றவர்களுக்கு உணவளிப்பதிலே, தினந்தோறும் தங்களுடைய உணவோடு மற்றவர்களையும் பங்கெடுக்க வைப்பதில்லை. சில சஹாபாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா டெய்லியும் தினந்தோறும் ஒவ்வொரு வேளை சாப்பிடும் பொழுதும் யாராவது ஒரு விருந்தினர், யாராவது ஒருவர் தன்னோடு அமர்ந்து சாப்பிட்டால் தான் அவர்களுக்கு சாப்பாடே இறங்கும். அந்த மாதிரி மற்றவர்களுக்கு உணவருந்துவதிலும் மற்றவர்களுக்கு பரிமாறுவதிலும் சஹாபாக்கள் அவ்வளவு ஆசையோடும் ஆர்வத்தோடும் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். இது ஒரே இடத்துல வச்சுட்டு அப்படியே எல்லாருடைய சிந்தனை கிளப்புற மாதிரி இருக்கு. கிட்ட கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் கொண்டு கொடுங்க. தூக்கிட்டு போய் கஷ்டமா தான் அப்படியே வச்சிருங்க, பயான் முடிஞ்ச பிறகு கொடுத்துக்கலாம். யாராவது வாலண்டியர் கூட சேர்த்துங்க. ஒரு இடத்துல இருந்து அங்கே இருந்து இங்க வரலாம் வருது, அத்தனை பேருடைய கவனமும் சேர்த்துறது பார்சலாய் வரும்போது. ஆக சஹாபாக்கள் மற்றவர்களுக்கு உணவளிப்பதிலும் மற்றவர்களை உணவளித்து அந்த உணவை அவர்கள் உண்ணும் பொழுது அவர்களுடைய முகத்தில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியை பார்த்து அவர்கள் மகிழ்ச்சி அடையக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, லஅன் அஜ்மா அன்-நாஸ மின் அஸ்ஹாபி அலா ஸாஇம் மின் தஆமின், என்னுடைய தோழர்கள் சில பேரை என்னுடைய வீட்டிற்கு அழைத்து ஒன்று சேர்த்து அவர்கள் எல்லோரையும் ஒரு இடத்திலே அவர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்து நான் அவர்களுக்கு உணவளிப்பது அல்லது விருந்தளிப்பது, என்னுடைய சஹாபாக்களை, என்னுடைய தோழர்களை எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்று சேர்த்து நான் அவர்களுக்கு உணவளிப்பது, விருந்து கொடுப்பது, அஹப்பு இலைய, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானது. எதை விட என்றால், மின் அன் அஹ்ருஜ இல சூகி ஃபஅஷ்தரா நஃப்ஸன் ஃபஉதிகஹா, நான் கடை வீதிக்கு போய் அங்கு கஷ்டப்பட்டு அடிமையில் யாராவது விற்கப்படுறாங்களா கடை வீதியில என்று தேடி ஒரு அடிமையை தேடி கண்டுபிடிச்சு வாங்கி அந்த அடிமையை நான் உரிமை விடுவதை விட எனக்கு மிக மிக விருப்பமானது என்னுடைய சஹாபாக்களை, என்னுடைய தோழர்களை கூப்பிட்டு அவர்களோடு உட்கார்ந்து விருந்து பரிமாறி சாப்பிடுவது. அதை தலிதல் சொல்றாங்க. அப்ப விருந்து சாப்பிடுவதை அல்லது விருந்து பரிமாறுவதை, விருந்து கொடுப்பதை வேறு மிகப்பெரிய புண்ணியமான காரியமாக சஹாபாக்கள் கருதினார்கள். அடுத்தவர்களுக்கு உணவளித்து அந்த மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்வதிலே மிகச் சிறந்த காரியமாக கருதினார்கள். அதனாலதான் ஒருத்தர் விருந்துக்கு அழைக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மூமினுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமைகளில் ஒன்று
அவர் விருந்துக்கு அழைத்தால் அந்த அழைப்புக்கு பதிலளிக்க வேண்டும். விருந்துக்கு அழைச்சா அங்க நகரை பண்ணக்கூடாது, பந்தா காட்டக்கூடாது. அங்க என்ன நேரில் வந்து கூப்பிடலையே, இருந்து வெத்தலைப்பாக வச்சு அழைக்கலையே, அது என்ன 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 முதல்ல சில பேர் விருந்து கூட என்ன மெனு அதை சொல்லு, முதல்ல என்ன மெனு, என்ன விருந்துல என்ன வைப்ப, அதுக்கேற்ற மாதிரி நான் முடிவு பண்றேன் வரதா வேறமான்னு சொல்லி. அப்ப நபிஸல்லல்லாஹு சொல்றாங்க இதெல்லாம் ஒரு மூமினுக்கு அழகல்ல. ஒரு மூமின் விருந்துக்கு அழைத்தால் அந்த விருந்துக்கு பதிலளிக்க வேண்டும். எதுவரை? அந்த விருந்திலே ஏழைகள் புறக்கணிக்கப்படாத வரை, அல்லது அந்த விருந்திலே அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியங்கள் நடக்காத வரை ஒரு மூமின் அந்த விருந்திலே கலந்து கொள்ள வேண்டும். நபிஸல்லல்லாஹு சொல்றாங்க ஒரு மூமினுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் முக்கிய கடமை விருந்துக்கு பதிலளிப்பது. நம்ம ஆளுங்க இதை கரெக்டா செய்வாங்க. விருந்துக்கு பதிலளிக்கிறதுல, விருந்து கூப்பிட்டாங்கண்டா குடும்பத்தோட எல்லாம் இறங்குவாங்க. ஆனா இவர்கள் விருந்து கொடுப்பது, இவர்கள் மற்றவர்கள் விருந்து கொடுப்பாங்களா, அது ஜீரோவா தான் இருக்கும். இப்படி இல்லாமல் உணவளிப்பது, விருந்தளிப்பது என்பது மிகச் சிறந்த இபாதத். அந்த நாம் சொல்ற மாதிரி பசியாறும் பொழுது ஏற்படக்கூடிய இன்பத்தை விட பரிமாறும் பொழுது ஏற்படக்கூடிய இன்பத்தை அனுபவிப்பதுதான் மிகவும் சுகமான இன்பம். அது அல்லாஹ்விடத்திலே மிகவும் விருப்பமான இன்பமும் கூடாது. அல்லது அலி ரலியல்லாஹு அன்ஹு இந்த மாதிரி சொல்றாங்க, நான் கடை வீதிக்கு போய் அங்க உணவு ஒரு அடிமையை விலைக்கு வாங்கி தேடி கண்டுபிடிச்சு அவரை உரிமை விடுவதை விட எனக்கு ரொம்ப பிடித்தமானது என்னன்னு சொன்னா, என்னுடைய தோழர்களை என்னுடைய வீட்டுக்கு அழைச்சி அவங்களுக்கு உணவு ஏற்பாடு பண்ணி எல்லாரும் சந்தோஷமா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுறது எனக்கு மிக மிக விருப்பமானது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அதே மாதிரி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி கேள்விப்பட்டிருப்போம். ரொம்ப வயதான சஹாபி, நீண்ட காலம் உயிர் வாழ்ந்து மரணித்தவர்களே ஹதரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சஹாபி. அவங்க மௌத்தாகும் போது 127 வயசு அவங்களுக்கு. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா மௌத்தாகும் போது 127 வயசு. அவங்களுடைய ஒரு பிரபலமான சம்பவம் ஒன்று கேள்விப்பட்டிருப்போம், நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஒரு முறை அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருநாள் பெற பாக்குறாங்க. அவங்களுடைய மாணவர்களோட உட்கார்ந்து பெற தெரிஞ்சா பாருங்கப்பா அப்படிங்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மாணவர்கள் உட்கார்ந்து பெற பாக்குறாங்க, பெற தெரியல. எல்லாரும் ஊத்து பாக்குறாங்க, பெற தெரியல. அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த பெற தெரிஞ்சே, எல்லாம் பெற தெரிஞ்ச துவா ஓதுங்க. அல்லாஹும்ம அஹில்லாஹு அலைனா பில் ஈமானி வல் அமானா பிஸ் ஸலாமத்தி வஸ் ஸலாம் பில் இஸ்லாமி வஸ் ஸலாமா ரப்பி ரப்புக அல்லாஹ், இந்த துவா எல்லாம் ஓதுங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே மாணவர்லாம் ஊத்து பாக்குறாங்க, பெற தெரியல. பெற ஊத்து பாக்குறாங்க, பெற தெரியல. ஆனா அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க அவங்க மட்டும் பாக்குறாங்க, பெற தெரியுது. என்னப்பா இது, எனக்கு 125 வயசு ஆச்சு, ஏன் கணக்கு பெற தெரியுது, உங்களுக்கு தெரியலையா? நல்லா பாருங்கப்பா, பெற தெரியுது பாருங்கப்பா அப்படிங்கிறாங்க. அவங்க எல்லா மாணவர்களும் ஊத்து பாக்குறாங்க, பெற தெரியல. அப்போ அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, என்னடா பைத்தியம், அந்த தெரியுது பாரு பெற எவ்வளவு கிளீனா தெரியுது, இதை பெற தெரியலன்னு சொல்றீங்க. ஒரு கொஞ்ச நேரம் வாக்குவாதம் நடக்குது. உடனே ஒரு புத்திசாலி மாணவர் என்ன பண்ணாரு, நேரம் பாத்திரத்தை தண்ணி எடுத்து கைய ஈரத்தான் நினைச்சாங்க. நினைச்சிட்டு நேரம் அனஸ் ரலியல்லாஹு கிட்ட போய் அவங்க புருவ முடியை இப்படி ஈர கையால தடவி விட்டாங்க. புருவ முடிய தடவி விட்டு ஈர கையால தடவி விட்டு, ஹதரத் இப்ப பெற தெரியுதான்னு பாருங்க. நாங்க இப்ப தெரியலையேப்பா, இவ்வளவு நேரம் தெரிஞ்ச பேர் எங்க போச்சுன்னு தெரியலையே அப்படின்னு பார்த்திருக்காங்க. என்னன்னு பார்த்தா அவங்களுடைய நரைச்ச முடி, புருவ முடி இப்படி முன்னாடி வந்து விழுந்திருக்குது. அந்த நரைச்ச முடி முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி இப்படி விழுந்திருக்குது. அது அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்குது, பெற மாதிரி தெரிஞ்சிருக்குது. அப்ப அவங்களோட புத்திசாலி மாணவர் இதை புரிஞ்சுக்கிட்டாரு, அதுக்கு அந்த நரைச்ச முடிதான் பெற மாதிரி தெரிஞ்சுட்டு உடனே எழுந்து போய் தண்ணியை தொட்டு அந்த முடியை இப்படி புருவ முடியை சரி பண்ண உடனே இப்ப பெற தெரியல, காணா போயிடுச்சு. இது அனஸ் ரலியல்லாஹு பிரபலமான சம்பவம். ஹைர் அவங்க வஃபாத் ஆகும் பொழுது 127 வயசு அவங்களுக்கு. அந்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உடம்பு சரியில்லாம நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவருடைய சகாக்கள் சில பேர் அவங்களை நலம் விசாரிக்கிறதுக்காண்டி வர்றாங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை நலம் விசாரிக்கிறதுக்காண்டி வர்றாங்க. விசாரிக்க வரும் பொழுது அனஸ் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய அடிமை பெண்ணை கூப்பிட்டு, வீட்டுல என்ன உணவு இருக்குதுமா, ஏதாவது உணவு ஏற்பாடு பண்ண வந்தவங்களுக்கு விருந்தாளிகளுக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப வந்தவங்க சொல்றாங்க, இல்ல நாங்க விருந்தாளிகளா வரல, உங்களை நலம் விசாரிக்க தான் வந்தோம், நாங்க விருந்தாளிகளா வரல அப்படிங்கிறாங்க. அப்ப அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இல்ல நீங்க ஏதாவது சாப்பிட்டு தான் போனோம். அதாவது நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க, கடுமையான உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்குது. அந்த நேரத்தில் கூட தன்னை நலம் விசாரிக்க வந்தவர்களை விருந்தாளிகளா மதிச்சு வீட்டுல ஏதாவது சாப்பிட்டு போங்க அப்படின்னு வற்புறுத்துறாங்க. அவங்களுடைய அடிமை பெண்ணை சாப்பாடு ஏற்பாடு பண்ண சொல்றாங்க. அப்ப அந்த அடிமை பெண் வீட்டுல ஒண்ணு இல்லை அப்படின்ற உடனே, என்னதான் இருக்குது, இருக்கிறத கொண்டு வந்து வை, என்ன இருக்குதோ வீட்டுல இருக்கிறத கொண்டு வை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மகாரிமுல் அஹ்லாக் மின் அமாலில் ஜன்னா, அதாவது நல்ல குணங்கள் என்பது சொர்க்கத்துடைய அமல்களில் ஒன்றாக கட்டுப்பட்டது.
நல்ல குணம் என்பது அந்த மாதிரி விருந்தினர்களை உபசரிக்கிறது, நம்ம வீட்டுக்கு வந்தவங்களை கண்ணியப்படுத்துறது, வீட்டுக்கு வந்தவங்களை உட்கார வச்சு நம்மள வீட்டில் என்ன இருக்குது அதை கொடுத்து உபசரிப்பது, இது சொர்க்கத்துடைய அமல்களில் கட்டுப்பட்டது. இந்த மாதிரி அமல்களோட சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்லி அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தங்களுடைய விருந்தினர்களை கௌரவிக்கும் பொழுது இந்த வார்த்தையை சொல்றாங்க. அதே மாதிரி ஷகீஃப் இப்னு சல்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, நானும் என்னுடைய நண்பர் ஒருத்தரும் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு போறோம். அதாவது விருந்தினர்கள் வீட்டுக்கு விருந்து சாப்பிட போறவங்க அந்த விருந்தினர்களை போட்டு ரொம்ப தொந்தரவுப்படுத்தக்கூடாது. சில பேர் விருந்து சாப்பிட வந்துட்டு கொஞ்சம் சால்னா கொண்டாங்களே, அங்க சால்னா முடிஞ்சு போயிருக்கும் பாவம், சால்னா கொண்டாங்களே, அவங்களுக்கு தர்ம சங்கடமா போயிடும். சாப்பாடு முடிஞ்சு போச்சு, சாப்பாடு கொண்டாங்களே, என்ன இருக்குதோ அதை சாப்பிட்டுட்டு போகணும். சஹாபாக்களுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை வலிமா கொடுக்குறாங்க. அது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா கல்யாணம் முடிச்சதுன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு மனைவியை கல்யாணம் முடிச்சதுக்காண்டி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கூப்பிட்டு வலிமா கூப்பிடுறாங்க. வலிமா வீட்டில் இருக்கிறத வச்சு இந்த மாவு, சத்து மாவு, நெய் இதை வச்சு வலிமா கொடுத்துட்டாங்க. நாம தாங்க வலிமாண்டா அதுல பெரிய மண்டபம் முடிக்கணும், பெரிய ஆடம்பரம் இருக்கணும், பெரிய தாம் இருக்கணும், 7-8 வகையான இருக்கணும், தப்பு இல்லை. வலிமாவை எவ்வளவு சிறப்பாக கொடுத்தாலும் தவறல்ல, வீண் விரயம் ஆடம்பரம் இல்லாமல், வீண் விரயம் ஆடம்பரம் இல்லாமல். நான் ஒரு முறை தேவபந்தில் ஓதிட்டு இருக்கும் பொழுது நாங்க இந்த கிராமங்களுக்கு ஒரு நாள் ஜமாத்து போவோம். ஜமாத்துல போகும்போது வெள்ளிக்கிழமை மாச லீவு, அந்த ஒரு நாள் ஜமாத்துல போலாமேன்னு போவோம். ஒரு முறை போயிருக்கும் பொழுது முசஃபர் நகர் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம், குக்கிராமம், அந்த கிராமத்துக்கு போயிருக்கோம். வெள்ளிக்கிழமையில ஒருத்தர் வந்தாரு, வந்து அமீர் சாப் சொன்னார், அமீர் சாப் ஆஜ் ஹமாரா घर में वलीमा है, वलीमा की दावत है, आप भी शरीक होना है அப்படின்ட்டாரு. மாஷா அல்லாஹ், உடனே தான் கபூல் செஞ்சுப்போமே, அல்ஹம்துலில்லாஹ் கபூல் செஞ்சுக்கிட்டோம். செஞ்ச உடனே வலிமா விருந்துக்கு போறோம். ஜும்மா தொழுதுட்டு அவங்க வீட்டில் வலிமா விருந்து போறோம். போனா கோணி இருக்குது இல்ல, அந்த கோணியை வச்சு தான் பந்தல் போட்டுச்சிருக்காங்க. கடுமையான வெயில், உச்சி வெயில், வீடு வந்து குடிசை வீடு, வீட்டுக்கு முன்னாடி கோணி பந்தல் போட்டு வச்சிருது கோணியால. அவ எல்லாம் போய் போயிட்டோம், உள்ள போயிட்டோம். உள்ள போனா ஐயா ஐயா தஷீஃப் ரக்கியே, தஷீஃப் ரக்கியே. தஷீஃப் எங்க ரக்கிறது, உட்கார்றது இடம் இல்ல, எல்லாம் களிமண் தர. தஷீஃப் ரக்கியே, தஷீஃப் ரக்கியேங்கிறாரு, உட்காருங்க உட்காருங்கிறாரு. எங்க போய் உட்கார்றது, உட்காரு. நாங்க பாக்குறேன் உட்கார்றது இடம் கூட இல்லையே, எங்க உட்காருன்னு பாக்குறோம். எல்லாம் சக்கு சக்குன்னு உட்காந்துட்டாங்க, அப்படியே காலை குத்த வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டாங்க. நானும் எனக்கு வடநாட்டுல வலிமா சாப்பிட்டு முதல் அனுபவம் அது. நானும் அவங்களோட சேர்ந்து குத்த வச்சு உட்காந்துட்டேன். உட்கார்றதுக்கு பாய் கூட இல்ல, களிமண் தர, கடுமையான உச்சி வெயில் மண்டையை புழக்குது. அந்த நேரத்துல களிமண் தரையில அப்படியே காலை உத்த வச்சு உட்காந்தாச்சு. உட்கார்ந்த உடனே எல்லாத்துக்கும் கொண்டு பிளேட் கொண்டு கொடுத்தாங்க. என்ன பிளேட், இந்த எனாமல் பிளேட், இரும்பு பிளேட் இருக்கு இல்லையா, அந்த இரும்பு பிளேட்ல எனாமெல்லாம் உடஞ்சி போய் இரும்பா இருக்குது, அந்த பிளேட்டை ஒன்று கொடுத்தாங்க. எல்லாரும் கையில வாங்கிட்டாங்க பிளேட்டை, வெறும் காலி பிளேட்டை வாங்கி. என்னடா பிளேட் கொடுத்துருக்காங்களே, என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா உடனே ஒருத்தர் ஒரு குண்டாய் தூக்கிட்டு வந்தாரு. நல்லா பச்சரிசி சோறு, வெந்து வேகாமமா அரைகுறை சாப்பாடு, அரைவேக்காடு சாப்பாடு. அந்த பச்சரிசி அரைவேக்காடு சோறை கொண்டு வந்து எல்லாத்துக்கும் ஒரு புடி அள்ளி அள்ளி வச்சாரு. வச்ச உடனே நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம ஊர்ல பிரியாணியும் கறியுமா சாப்பிட்டு பழக்கப்பட்ட வலிமா, என்ன இது பச்சரிசி சோறு, அதுவும் வாயில வச்சு பார்த்தா நான் அந்த நறுக்கரிசிங்க வாங்கல ஊர்ல, அந்த பிரியாணி அரைகுறையா வெந்து வேகாமமா இருந்தா பாதி அரிசியா இருக்கும் பாதி சோறா இருக்கும், அந்த நறுக்கரிசின்னு வாங்க. அந்த மாதிரி நறுக்கரிசியில பச்சரிசி சோறு, நல்ல அருமையான பச்சரிசி. பார்த்து என்னடா இது என்ன தன போறாரு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கிறோம். உடனே ஒருத்தர் என்ன பண்ணாரு, அடுத்த ஆள் வந்தாரு. அவர் சட்டியில வெல்லம், உதிரி வெல்லம், அந்த சோறு வச்ச அளவுக்கு வெள்ளத்தை அள்ளி வச்சுட்டு போனாரு. பச்சரிசி சோறுல வெள்ளத்தை அள்ளி வச்சுட்டு போனாரு. என்ன சோறு போட்டாச்சு, அதுல வெள்ளம் போட்டாச்சு, அடுத்து என்ன வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறோம். பின்னாடி ஒருத்தர் வர்றாரு, நல்ல ஒரு அழகான கேத்தல், ஒரு பித்தளை கேத்தல்ல நல்ல சுட சுட பசு நெய். அங்கே நல்லா எரும மாடு பால்லாம் ரொம்ப அங்க ரொம்ப சீப்பா கிடைக்கும். அதுல அந்த நல்ல பசு நெய், வீட்டிலேயே செஞ்ச நெய் பொழுத்ததுலாம் அங்க கொண்டு வரும்போது கமகமன்னு அடிக்குது. அந்த நெய்யை கொண்டு வந்து இன்னொரு ரசத்தை ஊத்துற மாதிரி ஊத்தி விட்டாரு. அந்த சோத்துலையும் அந்த வெள்ளத்தையும் போட்டு ரசத்தை ஊத்துற மாதிரி ஊத்தி விட்டாரு. ஊத்தி விட்ட உடனே பிஸ்மில்லா சுரு கரோ அப்படின்ட்டாரு. என்னடா இது பச்சரிசி சோறு, வெல்லம், அதுல நெய், அந்த நெய்யை நல்லா பறக்கத்தான் ஊத்தி விட்டாங்க, ரசம் ஊத்துற மாதிரி. இன்னும் என்ன பண்றாங்க, இருந்த நம்ம கூட வந்த போல எல்லாம் நார்த் இந்தியன்காரங்க பூந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு 2 வாய்க்கு மேல இறங்க மாட்டேங்குது. நெய் வேற பச்சரிசி சோறு, வெள்ளத்தை போட்டு வச்சிருக்குது, ஏதோ நம்ம ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி 2 வாய்க்கு மேல இறங்க மாட்டேங்குது. அப்புறம் அப்படியே பேத சாப்பிட்டாலும் மதியானம் சாப்பாடு, அதான் மதியானம் சாப்பாடு, விருந்து சாப்பாடு சாப்பிட்டானு சொல்லி அப்புறம் என்னடோ சாப்பிட்டு வந்து அப்புறம் அதுக்கப்புறம் 2 நாளா ஃபுட் பாய்சனா லூஸ் மோஷன் ஆச்சு. அது வேற விஷயம். எதுக்கு சொல்றேன்னா வித்தியாசமான விருந்து, வலிமா விருந்து. வலிமா என்பது பிரியாணி தான் இருக்கணும், கறி தான் இருக்கணும், நம்ம கிட்ட என்ன இருக்குதோ, நம்ம என்ன பழக்கமோ அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிமா கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரிதான் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலாவுடைய அவங்களுடைய வலிமா தான் நினைக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க வலிமாவுக்கு.
வந்து சஹாபாக்கள் எல்லாம் சாப்பிட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்ச பிறகு இரவு நேரம் சாப்பிட்ட உடனே போக மாட்டாங்கல்ல, உட்காந்து எல்லாம் கதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சஹாபாக்கள் சுத்தி உட்காந்து கதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்குது. ஏன்னா இரவு நேரத்தில் ரசூலுல்லாஹி அதிகமா முழிக்க மாட்டாங்க, சீக்கிரம் படுத்துருவாங்க, அதிகாலையில் எழுச்சிருவாங்க. சஹாபாக்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களை போங்கன்னு சொல்றது ரசூலுல்லாஹி மனசு கஷ்டமா இருக்குது. சீக்கிரம் இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்றது ரசூலுல்லாஹி ரொம்ப கூச்சமா இருக்குது. என்னடா பண்றது அப்படி யோசிச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயத்து இறக்கிட்டான். அல்லாஹ் ஆயத்து இறக்கிட்டான். சஹாபாக்களை யா அய்யுஹல்லதீன ஆமனூ முஃமின்களே, நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டா போதும் இடத்த காலி பண்ணுங்க. இதே ஆயத்து எங்க வருது அந்த ஆயத்து? நான் பார்த்து நாளைக்கு பார்த்து சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். சாப்பிட்டு முடிச்சிங்கன்னா இடத்த காலி பண்ணுங்க. ஏனென்றால் நீங்க உட்கார்ந்து கதை பேசிட்டு இருக்கிறது நபிக்கு இடைஞ்சலா இருக்குது. ஆனால் நபி சொல்வதற்கு வெட்கப்படுகிறார், அல்லாஹ் உண்மையை சொல்வதற்கு வெட்கப்பட மாட்டான். உண்மையை சொல்றதுக்கு அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். அதனால முதல்ல இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு அல்லாஹ் ஆயத்து இறக்கணும். எதுக்கு சொல்றேன்னா, நம்ம ஒரு வீட்டுல விருந்து சாப்பிட போறோம்டா, அந்த வீட்டாருக்கு சிரமம் கொடுக்க கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறத சாப்பிட்டுட்டு சில பேர் சாப்பிட்டுட்டு வரும்போது மாஷா அல்லாஹ் ரொம்ப அருமையான சாப்பாடுங்க அப்படிங்குவாங்க. இன்னும் சில பேர் சாப்பிட்டு வரும்போது நல்லா இருந்துச்சு சாப்பாடு, கொஞ்சம் அந்த உப்பு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு அப்படின்னு குறை சொல்ல வேண்டியது. நிறைய பேர் கல்யாண வீட்டுல போய் சாப்பாடை சாப்பிட்டுட்டு அதுல 100க்கு 10% 15% மக்கள் தான் துவா செஞ்சுட்டு வர்றவங்க. இது 80 எண்ணத்தை சேர்விட கறி இல்ல ஒண்ணு இல்ல வீணாப்பானவங்க, ஷோரா போட்டாங்க ஷோரு இப்படி. அப்ப இந்த மாதிரி யார் விருந்தளிக்கிறார்களோ அந்த விருந்தினர்களோட மேஸ்பான், உருதுல மேஸ்பான் சொல்லுவாங்க. விருந்து அளிப்பவர்களுக்கு தமிழ் என்ன சொல்றதுங்க? விருந்து சாப்பிடுறதுக்கு விருந்தாளின்னு சொல்லுவாங்க. விருந்து அளிப்பவர்களுக்கு தமிழ் ஏதாவது வார்த்தை இருக்குதா? உருது விருந்து உபசரிப்பவர் அப்படி இல்லை, ஏதாவது ஒரே வார்த்தையா? இல்ல, உருதுல அழகான வார்த்தை மெஹமான் மேஸ்பான். விருந்தாளிக்கு மெஹமான், விருந்து அளிப்பவருக்கு மேஸ்பான் அப்படிங்குவாங்க. அப்ப அந்த மேஸ்பானுக்கு வருத்தம் ஏற்படக்கூடாது. அந்த மேஸ்பானுக்கு வந்து விருந்தளிக்கிறவருக்கு வந்து அவர் நோவினப்படுத்துற மாதிரி கஷ்டப்படுத்துற மாதிரி நடக்கக்கூடாது. அதுக்கு ஒரு சம்பவம் பாருங்க. ஷஃபீக் இப்னு சல்மான் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, நானும் என் நண்பர் ஒருத்தரும் சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு போனோம். சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு போறோம். அங்க போய் சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு என்ன பண்ணாங்க, உடனே நாங்க 2 பேரும் போன சாப்பாடு டைமா இருந்தனால உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நாங்க திடீர்னு போனதுனால பெரிய ஏற்பாடுலாம் ஒன்றும் அங்க பண்ணல. 2 பேரும் சாப்பிட உட்காந்துட்டோம். உட்கார்ந்த உடனே அவங்க வீட்டில் உள்ள அந்த ரொட்டி, அந்த ரொட்டிக்கு தொட்டுக்க அந்த சிற்காய்ன்னு சொன்னா அந்த என்ன சொல்றது வினிகர், இந்த வினிகர் இதெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. வச்ச உடனே கொஞ்சம் சால்னா கொண்டு வந்து வைக்கிறாங்க. எப்ப செஞ்ச சால்னாவோ தெரியல, அங்க சால்னா இருக்குது. அந்த சால்னா வீட்டில் என்ன இருக்குது அதை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்ப அந்த நண்பர் எங்க ஷஃபீக் இப்னு சல்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க, என் கூட வந்த நண்பர் சொல்றாரு, சால்னால கொஞ்சம் காய்கறி கறி போட்டு தான் நல்லா இருந்திருக்கும், வெறும் சால்னாவா இருக்குதே அப்படின்றாங்க. உடனே இந்த வார்த்தை சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு தஆலாவுக்கு கஷ்டமாயிடுது. வீட்டுல காய்கறி இல்ல, ஆனா இவர் காய்கறி விரும்புறாரு வந்த மெஹமான் விருந்தாளி. அதனால என்ன பண்ணாங்க, அவங்க ஒது செய்யறதுக்கான ஒரு பாத்திரம் வச்சிருந்தாங்க. அந்த பாத்திரத்தை தன்னுடைய வேலைக்காரன் கொடுத்து இதை கொண்டு போய் உடனே அடகு வச்சு இது வாங்கிட்டு வா, ஏதாவது காய்கறி வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்பிடுறாங்க. உடனே இவர் பேர் என்ன பண்றாரு, அடகு வச்சு அடகுன்ற உடனே இப்ப சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அடகு வச்சிருக்காங்களா? அடகுனா எங்க வச்சிருப்பாங்க? மார்வாடி கடையில் வச்சிருப்பாங்க. மார்வாடினா வட்டி தான் வாங்கியிருப்பான். அப்ப சஹாபாக்களே வட்டி அடகு அப்படி முடிவு பண்றாதீங்க. அந்த காலத்துல அடகு என்பது வேறு வட்டி சார்ந்த அடகு மட்டுமல்ல, வட்டி இல்லாமலும் கடன் கொடுப்பதற்காக அடகு வச்சு கடன் வாங்குவாங்க. அடகு வச்சு என்ன பண்றாங்க, காய்கறி வாங்கிட்டு வந்துடுறாங்க. காய்கறி வாங்கிட்டு வந்த உடனே சமைச்சாங்க. சமைச்சு கொடுத்து அல்ஹம்துலில்லாஹ் திருப்தியா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த நண்பர், கூட வந்த நண்பர், அந்த சால்னால காய்கறி வேணும்னு கேட்டார் இல்லையா, அந்த நண்பர் சொல்றாரு, அல்ஹம்துலில்லாஹில்லதி கன்னஅனா அலா மா ரஸகனா, எங்களுக்கு அளித்த ரிஸ்கை எங்களுக்கு போதுமாக்கி வைத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அப்படிங்கிறாரு. அதான் எங்களுக்கு அளித்த ரிஸ்கை எங்களுக்கு மன திருப்தியா போதுமாக்கி வைத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அப்படிங்கிறாரு. உடனே ஹஜ்ரத் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, லவ் கனஅத மா ரஸகக அல்லாஹ், உனக்கு அல்லாஹ் ரிஸ்க் அளித்தானே, அந்த ரிஸ்கை கொண்டு நீ போதுமாக்கி இருந்தால், ஒமா ஒலம் தக்குன் மத்தஹரதி மர்ஹூனா, என்னுடைய ஒது செய்யற பாத்திரம் அடகு வைக்கப்பட்டிருக்காது. அல்லாஹ்வோட கொடுத்திருந்ததை வச்சு நீ போதுமாக்கி இருந்தா, நான் சால்னா வச்சா ரொட்டி வச்சேன், அதை வச்சு நீ போதுமாக்கி இருந்தா என்னுடைய ஒது செய்யற பாத்திரம் அடகுக்கு போயிருக்குமா? நீ அதுல காய்கறி வேணும்னு கேட்டு கறி வேணும்னு கேட்டதுனாலதான் என்ன ஒது செய்யற பாத்திரம் என்ன ஆயிடுச்சு, அடகு பாத்திரம் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு சொல்றாங்க.
லவ் கனாஅத்தமா ரஸகக்கல்லா, அல்லாஹ் உனக்கு அளித்த ரிஸ்கை நீ போதுமாக்கி இருந்தால், லம் தகுன் மித்தஹரத்தி மர்ஹூனா, என்னுடைய ஒது செய்யற பாத்திரம் அடகு பாத்திரமா மாறி இருக்காது அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த சிரமம் ஏற்பட்டால் கூட அந்த விருந்தினருடைய மகிழ்ச்சிக்காக தன்னுடைய பொருளை அடகு வச்சு அவங்க என்ன பண்ணாங்க, விருந்து கொடுத்தாங்க அப்படிங்கறத பாக்குறோம். இப்படி விருந்தளிப்பதிலே நாம் ஒரு அழகான நாகரிகத்தை, நடைமுறையை பின்பற்ற வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் இன்னைக்கு பார்க்கிறோம் தேவையில்லாத வீண் விரயம், தேவையில்லாத வீண் விருந்து. கல்யாணம் முடிச்சாலும் விருந்து, ஹத்னா பண்ணாலும் விருந்து, பொண்ணு வயசுக்கு வந்தாலும் விருந்து, அந்த பொண்ணு பூப்படைஞ்சாலும் விருந்து, எல்லாத்துக்கும் விருந்து. விருந்து மாப்பிள்ளை ஃபாரினுக்கு போனாலும் விருந்து, ஃபாரின்ல திரும்ப வந்தாலும் விருந்து, ஹஜ்ஜுக்கு போனாலும் விருந்து, ஹஜ்ஜுக்கு வந்தாலும் விருந்து. இப்படி எல்லாத்துக்கும் விருந்து 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 விருந்துன்னு சொல்லி இன்னைக்கு அதாவது தேவையில்லாத விருந்துகள், ஆடம்பரமான விருந்து. சரி, அல்ஹம்துலில்லாஹ் வசதி இருக்கிறவங்க விருந்து வைக்கிறாங்க, வேற பெரிய விஷயம் இல்ல. வசதி இல்லாதவங்க வட்டிக்கு கடன் வாங்கி விருந்து வைக்க அவ்வளவு எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி விருந்து அல்லாஹ் விரும்புறது இல்ல. நம்ம சக்திக்குட்பட்ட அளவுக்கு, உங்களால எவ்வளவு முடியுமோ அப்படி சக்திக்குட்பட்ட அளவுக்கு உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு விருந்தளிப்பதை சஹாபாக்கள் மிகப்பெரிய சிறந்த புண்ணியமான காரியமாக கருதினார்கள். அதே மாதிரி சுஹைப் ரலியல்லாஹு தஆலா கேள்விப்பட்டிருப்போம், பிரபலமான சஹாபி. அந்த சஹாபி அப்படிதான், என்னன்னு சொன்னா அதிகமா விருந்தளிப்பாங்க. அடிக்கடி அவங்க வீட்டு விருந்து நடக்கும், யார் வந்தாலும் உடனே ஒரு விருந்து நடக்கும். அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு முறை கூப்பிட்டு சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சுஹைபே நீங்க ரொம்ப ஓவரா அதிகமா விருந்தளிக்கிறீங்க, ஏன்னா அப்படி சில சமயங்கள் அது இஸ்ராஃப் ஆயிடும் போது பாத்துங்க, வீண் விரயம் ஆயிடும் போது பாத்துங்க, ரொம்ப அதிகமா விருந்தளிக்காதீங்க அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சுஹைப் ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டு அட்வைஸ் பண்றாங்க. அப்ப சுஹைப் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன், ஹியாருக்கும் அன்ன தஅம தஆம், யார் அதிகமாக மற்றவர்களுக்கு உணவளித்து உணவு பரிமாறி அதை அந்த இன்பத்தை மகிழ்ச்சி அடைகிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை தான் என்னை அதிகமா விருந்தளிக்கக்கூடியவனா என்னை தூண்டியது அப்படின்னு சொல்லி ஹதரத் சுஹைப் ரூமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க. அப்ப அந்த அடிப்படையில சஹாபாக்களிடத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னது அதிகமா விருந்தளியுங்கள், ஏழைகளுக்கு, விருந்தினர்களுக்கு, நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு அடிக்கடி விருந்து கொடுங்க. விருந்தளிப்பது என்பது ஒரு சிறந்த குணம். அதனால் நாம ஒரு வழமையாக்கிக்கணும். என்னன்னு சொன்னா வாரத்துல வாரந்தோறுமோ அல்லது தினந்தோறுமோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். குறிப்பாக தாய்மார்கள் தங்களுடைய வீடுகளில் அதை வழமையாக்கிக் கொள்ள வேண்டும். நம்ம வீட்டு கடைக்கு வர்ற போற மிஸ்கின்களுக்கு 4 நாள் கொடுக்குறோம், 8 நாள் கொடுக்குறோம், பசிக்குதுங்களா 2 ரூபா, இது பெரிய விஷயம் அல்ல. வாய்ப்பு கிடைச்சா சேருது, வாய்ப்பு எல்லாம் சேருது இல்ல. இதை ஒரு வழமையாக்கி கொள்ள வேண்டும். ஏதாவது என்னுடைய வாழ்க்கையில வாரத்துக்கு ஒருத்தக்க, அல்ல வாரத்துக்கு 5 பேருக்கோ, அல்ல வாரத்துக்கு 2 பேருக்கோ, அல்ல டெய்லி ஒருத்தருக்கோ, அல்ல மாசத்துக்கு 10 பேருக்கோ, நமக்கு எப்படி முடியுமோ அப்படி அந்த அளவுக்கு நான் ஏழைகளுக்கு உணவளிப்பேன் என்பதை ஒரு வழமையாக்கி ஏழைகளுக்கு உணவளிப்பதற்கு வழமையாக்கி கொள்ள வேண்டும். தாய்மார்கள் தங்கள் வீட்டில் ஆக்குற அந்த சோறு, அந்த குழம்பு, அதோட சேர்த்து ஏதாவது நாள் கொஞ்சம் பொருள் அதிகமா சேர்த்து அதை ஏழைகளுக்கு வழமையாக உணவளிக்கக்கூடிய ஒரு நல்ல குணத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். ஏன்னா எந்த வீட்டில் ஏழைகளுக்கு உணவளிக்கப்படுகின்றதோ அந்த வீடு நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பரக்கத்தை அள்ளிக்கிட்டு வருவதில் சந்தேகமே கிடையாது. ஆனா நம்முடைய சமயங்கள்ல ஷைத்தான் சில பேரை எப்படி வழி எடுக்கிறான்னு சொன்னா, நம்ம அதிகமா உணவளிச்சோம்னா, ஏழைகளுக்கு உணவளிச்சோம்னா அந்த ஏழை சோம்பேறி ஆயிடுவான், நம்ம வீட்டுல சாப்பிட்டு போலாம் சோம்பேறி ஆயிடுவான், அல்லது நாம போண்டியா போயிடுவோம், ஏழையா போயிடுவோம், அவனுக்கு சோறு போட்டோம்டா அப்படின்னு சொல்லி ஷைத்தான் என்ன பண்ணுவான், தேவையில்லாத சந்தேகங்களை நமக்கு ஏற்படுத்துவான். இதுதான் அல்லாஹ் காஃபிர்கள் சொல்றதா சொல்றான். காஃபிர்கள் சொல்றாங்க, அல்லாஹ் எந்த ஏழைகளுக்கு உணவளிப்பதை அவனே விரும்பவில்லையோ அத்தகைய ஏழைகளுக்கு நாம் ஏன் உணவு வழங்க வேண்டும் அப்படின்னு கேட்கறாங்க பாருங்க. அதுக்கும் இந்த சிந்தனைக்கும் எந்த வித்தியாசம் இல்லாம போயிடும். அதனால நாம் ஏழைகளுக்கு உணவளிப்பதை அல்லது உறவினர்கள், விருந்தினர்கள், சில சஹாபாக்கள் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா வழமையில என்னன்னு சொன்னா, தினந்தோறும் உணவு உண்ணும் பொழுது ஏதாவது 2 விருந்தினர்கள் இல்லாம உணவு சாப்பிட மாட்டாங்களாம். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு மனைவி சொல்றாங்க, என்னைக்கா இருந்தாலும் சரி யாராவது ஒருத்தர் 2 பேர் அவங்களோட சேர்ந்து சாப்பிட்டாதான் அவர் உணவே இறங்கும். அந்த அளவுக்கு தினந்தோறும் ஏதாவது விருந்தாளி எங்க வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியெல்லாம் விருந்தளித்த சஹாபாக்களை அவருடைய வாழ்க்கையிலே ரப்புல் ஆலமீன் ரிஸ்க் கொடுக்காம, இரணம் அளிக்காமல் தடுத்து விடவில்லை. அதே மாதிரி ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா சம்பவம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹந்தக் யுத்தத்துக்காக வேண்டி அகழ் தோண்டிட்டு இருக்காங்க. சஹாபாக்களும் கூட சேர்ந்து கடுமையான பசி பட்னியோட அகழ் தோண்டிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வயிற்றுல கல்ல கட்டிட்டு வேலை செய்யறாங்க போது ரசூலுல்லாஹ் தங்க ஜுபா தூக்கி காட்டுறாங்க. அங்க எத்தனை கல் இருந்துச்சு? 2 கல் இருந்துச்சு. அப்ப அப்படி சஹாபாக்கள் கடுமையான பசியோட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மனைவிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருமே பட்னியோட பசியோட கஷ்டப்படுறாங்க, ஏதாவது நம்ம வீட்டுல சாப்பாடு இருந்தா கொஞ்சம் செஞ்சு வை, நான் ரசூலுல்லாஹ் கூட்டு வரேன் அப்படின்றாங்க.
அந்த அம்மையார் என்ன பண்றாங்க, ஒரு சின்ன ஒரு வீட்டுல ஆட்டுக்குட்டி நிக்குது, அந்த ஆட்டுக்குட்டி அறுத்து கொஞ்சம் கறி செஞ்சு கொஞ்சம் ரொட்டியும் செஞ்சு நபிசல்லாத்து நிறைய பேர் வேண்டாம், ஒரு 3-4 பேர் மட்டும் கூட்டுவாங்க, அவ்வளவுதான் சாப்பிடுற அளவு வீட்டுல இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. ஜாபீர் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு நேரா நபிசல்லாத்து காதுல வந்து, யார சொல்லலாம், இந்த மாதிரி நீங்க வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாயந்தரமா எங்க வீட்டுக்கு வாங்க, வீட்டுல ஒரு 2-3 பேர் சாப்பாடு இருக்குது, சாப்பாடு செஞ்சிருக்கேன், வந்து திருப்தியா சாப்பிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. ஜாபீர் இப்னு அப்துல்லா ரசூலுல்லாஹி கேக்குறாங்க, எனக்கு மட்டுமான்றாங்க. இல்ல உங்களுக்கு மட்டும் இல்ல ரசூலுல்லாஹ், ஒரு 2-3 பேரை கூட்டுவாங்க அப்படின்றாங்க. சாயந்தரம் எல்லாம் வேலை முடிச்ச உடனே கிட்டத்தட்ட 300-400 சஹாபாக்கள் வேலை முடிச்சு நிக்கிறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் கிளம்புங்க, ஜாபீர் வீட்டுல இன்னைக்கு விருந்து அப்படின்றாங்க. ஜாபீர் ரலியல்லாஹு தஆலா கையும் ஓடல காலும் ஓடல, என்னடா இது நபிஸல்லல்லாஹு அலைஹி வந்து 2-3 பேரை கூட்டு வச்சுனா எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் அறிவிச்சு விட்டாங்களே விருந்துன்னு சொல்லி வாங்கன்னு சொல்லி சஹாபாக்கள் எல்லாம் புறப்பட்டு வந்துட்டாங்க. அந்த அம்மா ஜாபீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு மனைவி எள்ளும் கொள்ளு வெடிக்குது மூஞ்சில, என்ன இதுன்னு சொல்லி அவரை பார்த்து கேட்கறாங்க, என்ன நீ சொன்னியா ரசூலுல்லாஹ், இவங்க கண்ண நான் சொல்லிட்டேன் நபிஸல்லல்லாஹு அலைஹி 2 பேர் 3 பேர் ரசூலுல்லாஹ் தான் எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு அவங்க கணவனுக்கு மனைவிக்கு சைக்கினிலே ஒரு வார் நடக்குது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபீர் இப்னு அப்துல்லா கூப்பிட்டாங்க, ஜாபீரே வீட்டுல என்ன செஞ்சு வச்சிருக்கீங்களோ அந்த பாத்திரத்தை திறக்காதீங்க, அதுல இருந்து அப்படியே திறக்காமலேயே முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு அள்ளுறதுக்கு இடம் தேவையோ அவ்வளவு மட்டும் திறந்து நீங்க அள்ளிக்கிட்டே இருங்க அப்படின்றாங்க. ஜாபீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த பாத்திரத்தை செய்யப்பட்ட உணவை நாங்க அள்ளி அள்ளி சாப்பிட்டோம். எத்தனை பேர் என்றால் 300 பேர் 400 பேர் சஹாபாக்கள் சாப்பிட்டு முடித்த பிறகும் அதுக்கப்புறம் ஆச்சரியப்பட்டு நான் போய் பாத்திரம் திறந்து பார்த்தா அங்க என்ன செஞ்சோமோ அது அப்படியே இருந்துச்சு. வந்து ரசூலுல்லாஹ் சொன்ன, யார ரசூலுல்லாஹ் பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. அப்ப நபிஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீ அவசரப்பட்ட, அந்த பாத்திரத்தை திறக்காமல் இருந்திருந்தால் கியாமத் நாள் வரை அதிலிருந்து உணவு வந்து கொண்டே இருந்திருக்கும். நபிஸல்லல்லாஹு சொன்னாங்க, புகாரியோட ஹதீஸ்ல வருது, அந்த பாத்திரத்தை நீ திறந்து பார்க்காமல் இருந்திருந்தால் கியாமத் நாள் வரை. அப்போ இதுக்கு என்ன காரணம்? ஒன்னு ஜாபீர் ரலியல்லாஹு தஆலா இந்த இஹ்லாஸான என்ன, ரசூலா பசியோட கிடக்குறாங்க, பட்னியோட கிடக்குறாங்க, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம சமைச்சு ஏதாவது கொடுப்போம் என்ற அந்த இஹ்லாஸ். இரண்டாவது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ. அதே மாதிரி ஜாபீர் ரலியல்லாஹு தஆலா மாதிரி ஒரு சம்பவம் இன்னொரு தடவை நடந்திருக்குது. சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு முறை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போறாங்க, யார சொல்லலாம், இன்னைக்கு எங்க வீட்டுல உங்களுக்கு விருந்து, நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நபி ஸல்லல்லாஹு சரி வர்றேன் அப்படின்ட்டாங்க. சாப்பிடுற நேரம் ஆச்சு, ரசூலுல்லாஹ் வரல. உடனே சுஹைப் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் தேடிட்டு வந்துட்டா, அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10-15 சஹாபாக்களோட பேசிட்டு இருக்காங்க. அப்போ சுஹைப் ரலியல்லாஹு அங்க இருந்து கண்ணை காட்டுறாங்க அப்படிங்கிறாங்க, நேரமாச்சு வாங்க சாப்பிட வாங்க அப்படின்ட்டு. நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க அப்படிங்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து போலாமாண்டு. சுஹைப் இப்படியே ஹதீஸ் இப்படியே வருது, அவுமாத்து இலைஹி வ அவுமா இலைஹி. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி எனக்கு சைக்கிளை காட்டினாங்க, எல்லாத்தையும் கூட்டு போலாமாண்டு. நான் சொன்னேன், லாலா இல்ல எல்லாரும் முடியாது, எங்க வீடு தாங்காது அப்படின்னேன். நபி ஸல்லல்லாஹு கண்டுக்காம உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களோட பேசிக்கிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நான் என்ன பண்ணேன் அப்படின்ட்டேன், டைம் அடிச்சு வாங்க போலாம் அப்படின்ட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் நான் மறுபடியும் இப்படி எங்களுக்குள்ள சைக்கிளிலே ஒரு பேச்சு நடந்துட்டு இருக்குது, நீங்க மட்டும் வாங்க அப்படின்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 3-4 முறை நான் கூப்பிட்டு பார்த்தேன், பேசுறாங்க, எல்லாரும் வரவன்னு கேட்கறாங்க, இல்ல நீங்க மட்டும் தான் மறுபடியும் பேச ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், ரசூலுல்லாஹ் இதுல ஏதோ சூட்சுமம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கடைசியா என்ன பண்ண, ஒரு முறை வாங்க போலாம் அப்படின்னேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருமா அப்படின்னாங்க, சரி எல்லாரும் வாங்க அப்படின்ட்டேன். இப்ப ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் கூட்டு வந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, அவர்களோடு இருந்த எல்லாரும் சேர்ந்து அந்த உணவை நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இது திருமதியில பதிவு செய்யப்பட்டிருது. இந்த அளவுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி சஹாபாக்களும் சரி மற்றவர்களோடு சேர்ந்து உண்ணும் பழக்கத்தை அதை ஒரு பெரிய பாக்கியமா நினைச்சாங்க. அதிலே இன்பத்தை கண்டார்கள். பசியாறும் பொழுது ஏற்படக்கூடிய இன்பத்தை விட பரிமாறும் பொழுது ஏற்படக்கூடிய இன்பத்தை மிகப்பெரிய இன்பமாக கருதினார்கள். அதனாலதான் ஒரு நல்ல மூமினுக்கு அழகு, எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் நாம் மற்றவர்களோடு சேர்ந்து சாப்பிட வேண்டும். சேர்ந்து சாப்பிட்டா எப்ப பார்த்தாலும் யாராவது ஆள் கிடைப்பாங்களா, அவங்களோட சேர்ந்து சாப்பிடலாமான்னு பாக்குறது இல்ல, நாம அவங்களுக்கு உணவளிச்சு நம்மளோட மத்தவங்க சேர்ந்து சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கணும். அதனால தான் ஏற்கனவே ஒரு முறை விருந்தை பற்றி சொல்லியிருக்கிறேன். விருந்து என்பது ஒரு கண்ணியமான விருந்தாக இருக்க வேண்டும். நாம எந்த அளவுக்கு நம்மளால முடியுமோ, நம்ம 100 பேர் தான் சாப்பிட போட முடியும்னா 100 பேரை அழைச்சி நல்ல கண்ணியமான விருந்தளிக்க வேண்டும். நம்ம பாட்டுக்கு 1000 பேர் அழைச்சி, விருந்துங்கிற பேர்ல 1000 பேர் அழைச்சி இங்க 500 பேருக்கு ஏற்பாடு பண்ணிட்டு அங்க பாத்தீங்கன்னா சுபஹானல்லாஹ் கல்யாணம் முடிஞ்சு முடியாமையும் படி தடி சண்டை குத்து, அங்க போய் சாப்பிட மாட்டான், மியூசிக்கல் சேர் மாதிரி இருக்கும். ஒரு சேரை 4 பேர் பிடிச்சிட்டு நிப்பாங்க. அண்ணன் எப்ப சாவான் தின்ன எப்ப காலி ஆகுங்கிற மாதிரி இவர் எப்ப முடிப்பான் எப்ப தேடுறது. உட்காந்து சாப்பிடறவனுக்கு அது ஒரு என்ன சங்கோஜமா இருக்கும். என்னடா பாவிகளை நிம்மதியா சாப்பிட விட மாட்டாங்க. இங்க ஒருத்தர் 2 பேர் சேர பிடிச்சிட்டு இருப்பாரு, அங்க 2 பேர் சேர பிடிச்சிட்டு. ஏன் இந்த நிலைமை?
நம்மளால 500 பேர் தான் ஏற்பாடு பண்ண முடியுமா? 500 பேர் கூப்பிடுவோம். நம்மளால 200 பேர் தான் கூப்பிட முடியுமா? 200 பேர் கூப்பிடுவோம். இல்ல 1000 பேர் கூப்பிடுறோமா? 1000 பேருக்கு